நிமிஷம். எனக்கு கொஞ்சம் மலையில நனையாம டிராப் பண்ணிடுறீங்களா? என்ன காது கேட்காதா? என்ன வேணும்? ரொம்ப நேரமா நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். மழை விடவே இல்ல. இந்த மழை இப்ப நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் கீழே வரைக்கும் என்ன விட்டுடுங்களேன் ப்ளீஸ். நல்ல மழை இல்ல, எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நனைஞ்சிட்டே போக வேண்டியதானே? ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்ல, அப்புறம் சர்ச்சுக்கு போக முடியாது. என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் வர வழியில ஒரு இம்சை இருந்தது, அது அங்கேயே இருக்கா, என் கொடக்குள்ள வந்துருச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது பார்த்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறீங்க? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, சிங்கிள். ஐயோ, ஒருவேளை உங்களுக்கு பொண்ணு ஏதாவது கிடைக்கலையா, இல்ல ஏதாவது லவ் ஃபெயிலியரா? ஏன் அதை தெரிஞ்சு நீ எங்களை சேர்த்து வைக்க போறியா? நல்லா எங்க தானே இருக்கீங்க? இப்பதானே ஜிம்ல இருந்து வரேன், அதான் எங்க இருக்கேன். ஆமா ஆமா, இப்ப ஜிம்ல சரக்குல குடுக்குறாங்க. என் கொடைக்குள்ள வரணும்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம வர. உன் வாயை மூடிக்கிட்டு பேசாம வர சொன்னேன். என்ன? நில்லுங்க. நீங்க இந்த சர்ச்லயே வேலை பாக்குறீங்க? இல்ல, வெட்டியா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஜீப்ல போயிடுவேன். அப்ப நானு? நீ எப்படியோ போ. மழையில நனைஞ்சிட்டே போ சொல்றான் பாரு பாவி. ஏய், உன்னை யார் வண்டியில ஏற சொன்னது? ஆபத்துக்கு பாவம் இல்ல இல்லையா? என்ன கொஞ்சம் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட விட்டுற முடியுமா ப்ளீஸ்? விட்டா வீட்லயே விட சொல்லுவ போல இருக்கு. டைம் ஆகுதுல, கொஞ்சம் வண்டி எடுங்க. அம்மா, உங்க பேர் என்ன? தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஆசையை பாரு. இல்லங்க, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் உங்க பேரை கேட்டேன். தேவன், தேவன் குமார். என் பேரு மரியா. நான் கேட்கவே இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்க ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு என் பாட்டியோட நினைவு நாள், அதான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். மொத்தமும் இதுலயே இருக்குல்ல? இருக்கு சார். ஹலோ, யாரு? சதீஷ், நான் தேவன் பேசுறேன். சொல்லு தேவன். நம்ம எஸ்ஐ சார் எத்தனை ரவுண்ட் அடிச்சாரு? அது ஒரு 3 லார்ஜ். ஓஹோ. கூடவே ரம்மி விளையாடி 40,000 தோத்துட்டாரு. மீதி இருந்த பாட்டிலையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, என்ன விஷயம் தேவா? இல்ல ஒண்ணு இல்ல, வைக்கிறேன். இறங்கிக்கோ, அங்க போனா ஆட்டோ கிடைக்கும். அந்த வழியா தானே போறீங்க? நான் அங்க இறங்கிக்கிறேன். நான் எப்படி வேணாலும் போவேன், முதல்ல இறங்கு. இந்த மழையில நான் எப்படி போவேன்? அட இறங்குமா. ஐயோ, இருங்க, இறங்குறேன். ஐயோ ஜீசஸ், எவ்வளவு மழை. இந்த கொடையை வச்சுக்க. ஐயோ, எப்படி இறக்கமே இல்லாம இறக்கி விட்டுட்டு போறாரு பாரு. மழை வருது, எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு பார்த்தா அசராம நிக்கிறாங்க. நம்மளை விட மோசமானவனுங்களா இருப்பானுங்க போல இருக்க. டேய் வாடா. என்ன? வந்து வண்டியிலே. என்னால முடியாது, நாளைக்கு காலி ஆயிடும். 2 மணி நேரம் கியூல நின்று இங்கதான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், வாடா சீக்கிரம். என்ன முக்கியமான விஷயம்? இதை விட முக்கியமானதா? அதெல்லாம் அப்புறம் சொல்ற, முதல்ல இங்க வா. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். மழை வருது, கொடை கொண்டு வா, கொடை கொண்டு வா. அண்ணே, முன்னாடி போகும்போது இதையும் முன்னாடி கொண்டு வாங்க. மவனே, அங்கிள் சொல்ற மாதிரி கேட்கணும். என் செல்ல குட்டி, என்ன அப்படி அவசரம்? அதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல, உள்ள வா. என்ன முக்கியமான விஷயம் சொல்லுடா. குடிக்கல? பின்னாடி வைக்கிறேன். இல்லையே, அதுக்காக தானே கியூல நின்ன. திரும்ப மழை வருமா? இனிமேல் வர வாய்ப்பு இல்லை சார். நல்லா இடி இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல, மின்னலுக்கும் சான்ஸ் இருக்கு சார். கடவுளே, தேவன் எஸ்ஐயை குறி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வணக்கம் ஜார்ஜ் சார். என்ன விசேஷம்? அப்படியே ஜாலியா வெத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களோ? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ, பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல சார். சார் வந்ததை எங்களுக்கு தெரிவிச்சீங்கல்ல, அந்த மாதிரி நாங்க வந்ததை சாருக்கு தெரிவிக்க வேண்டாம்? ஆமா, இல்லையா பின்ன? அவ்வளவுதான். அப்ப இங்க ஏதோ விளையாட வந்திருக்க. ஐயோ சார், விளையாட்டு தான் அன்னைக்கு அங்க முடிஞ்சிருச்சு. நான் ஒரு வேலையை அங்க வந்திருக்கேன். என்ன தெரியுங்களா? தயவு இருக்கானே, டேய் வெட்டியா இருக்கடா. இவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. சாரு தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்களோன்னு.
நான் சொன்னனே சாரு கடுகளவு கூட சட்டத்தை மீறவே மாட்டாருன்னு. சாரு கண்டிப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டாருன்னு. ஆனா இந்த கழுத புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. ஐயா ஒண்ணு பண்ணுவோம், சாரு கிட்ட அந்த ஊதுற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்து ஊதி உடனே அவன் டவுட் கிளியர் பண்ணிடுங்க. டேய் இப்ப பாரு. ஏன்டா போலீஸே ஊதி காட்ட சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? சார் நான் ஊததான் சொன்னேன், என்ன அடிக்க சொல்லலையே. அண்ணா அண்ணா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. தேவன் இப்ப எப்படி அவனுக்கு அதை காட்டுறது? தேவன் புதுசா ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு, இத காமிக்காம நான் தூங்க மாட்டேன். தேவன் இது கன்னியாகுமரி பொண்ணு மாதிரி இல்ல, வேற ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கும். முசிறி இந்த பொண்ணோட ஊரு. இவரை பிடிச்சிருக்கா? அப்ப ஏற்பாடு பண்ணிருக்குமா? என்ன ஏற்பாடு பண்ண? தேவனுக்கும் உனக்கும் அப்படி அப்படி கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு, நான் ஃபைட் பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா அடிக்கிறாரு? நல்லா பாருமா. டேய் போய் இந்த மிஷினை கொண்டு வா. இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். டேய் சீக்கிரம் எடுத்து வா. காணோம். அடி வாங்குறதுல அதத்தான் தேடிட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேன். இந்தா சார் இதுல ஊதுங்க சார். அட ஒரு வாட்டி ஊதுங்க சார். ஐயோ ஏ ஆண்டவரே, மூச்சு பட்டதுக்கே மிஷின் வெடிச்சிரும் போல. காஸ்ட்லி சரக்கு அடிச்சிருக்காப்ல. அடடடா. எல்லாம் பாத்தீங்கல்ல. இத ஒரு போட்டோ எடுத்து கூட. சொன்னோன்னே எப்படி எடுத்த பாத்தியா? வித் போட்டோஷாப். ஏய் இன்னொரு முக்கியமான விஷயம், இத Facebookல போட்டு சாரோட மானத்தெல்லாம் வாங்க கூடாது. போட்டனா பாத்துக்க. வேணா ஸ்டீபன் ராஜுக்கு மட்டும் காட்டிக்க. கண்டிப்பா. இத கொண்டு போய் வச்சிரு. இந்த சார் மிஷின் போய் சொல்லாது. அது போலீஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டீபன் ராஜா இருக்கட்டும், யார் ஊதுனாலும் ஊதுன உடனே லைட் எரியும். என்ன பண்றீங்க இங்க? அது ஒண்ணு இல்ல ஃபாதர், மிஷின் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஓ என் கொடையை திரும்ப கொடு. எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது வேணும். டேய் வாங்கடா. ஓ வண்டி எடுறா. நான் இத பத்தி யோசிக்கிறேன். இல்ல தேவா உங்ககிட்ட வாங்கின அந்த கொடை நீங்க மட்டும் பாத்திருந்தா ஆச்சரியப்படுவீங்க. போலீஸ் முகத்தை அடிச்சு உடைச்சு வேட்டிய மடிச்சு கட்டி நெஞ்ச நிமித்தி நின்னாரு பாரு. மாஸ்னு சொன்னா பத்தாது, மரண மாஸ். ஹீரோன்னு சொல்லணும்னா இவருதான் ஹீரோ. பா இருந்தாலும் எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஹீரோ யாரு? எனக்கு ஒண்ணு தெரியல. நீ நினைக்கிற மாதிரியான ஆள்லாம் இல்ல அவரு. அவரு தேவன், வாலாஜாப்பேட்டை தேவன். ஆஹா, தேவனையா சொல்ற? தேவனா? அப்ப அவரை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எல்லாரும் அவரை தேவான்னு கூப்பிடுவாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன், அதான் சொல்றேன். அவரு ஆனின்னு ஒரு பொண்ண ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ஆனின்றவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். வீட்ல எல்லாரும் எதிர்த்ததுனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டாராம். சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஆனி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அன்னையில இருந்து தேவன் இனிமே என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் இல்லன்னு சொல்லி தேவதாஸ் மாதிரி குடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காராம். அப்படின்னா ஹீரோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனா